வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். டெல்லி முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ள திருமதி ரேகா குப்தாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கான பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டத்திற்கு 2ஆம் கட்டமாக மீண்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. நாட்டு மக்களின் ஆரோக்கியத்திற்கு அரசு மிகுந்த முன்னுரிமை அளிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாஹேயில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்த 18வது காய் கனி மற்றும் மலர் கண்காட்சி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். டெல்லி முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ள திருமதி ரேகா குப்தாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாணவ பருவத்திலிருந்தே அரசியலில் ஈடுபட்டு நகராட்சி நிர்வாகம், மாநில அளவிலான கட்சி நிர்வாகம் என பல்வேறு நிலைகள் வழியாக தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் முதலமைச்சராகவும் உயர்ந்திருப்பவர் ரேகா குப்தா என்று சமூக ஊடக பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். திருமதி ரேகா குப்தா தலைமையிலான புதிய அமைச்சரவை ஆற்றல் மற்றும் அனுபவத்தின் அழகிய கலவையாகவே திகழ்வதாகவும், திருமதி ரேகா குப்தா டெல்லியின் வளர்ச்சிக்கு முழு ஆற்றலுடன் செயல்படுவார் என தாம் நம்புவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். முன்னதாக டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக திருமதி ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். திரு பர்வேஷ் சிங், திரு கபில் மிஸ்ரா உட்பட 6 கேபினெட் அமைச்சர்களும் இவ்விழாவில் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் இதர மத்திய அமைச்சர்களும் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர். டெல்லியில் சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீட்சித், அதிஷி ஆகியோருக்கு அடுத்தபடியாக 4வது பெண் முதலமைச்சராக திருமதி ரேகா குப்தா பதவியேற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களுக்கான பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டத்திற்கு 2ஆம் கட்டமாக மீண்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. முதல் சுற்றில் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பிற்காக 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விண்ணப்பித்த நிலையில், நடப்பு 2ஆம் சுற்றில் நாட்டின் முன்னணி நிறுவனங்களில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. எரிசக்தி, எண்ணெய் எரிவாயு, வங்கி சேவை, நிதி சேவை, போக்குவரத்து, விருந்தோம்பல், மோட்டார் வாகன உற்பத்தி மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகையுடன் கூடிய ஓராண்டு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கி வருகின்றன. எந்த ஒரு முழு நேர படிப்பு அல்லது வேலையிலும் இல்லாத 21 முதல் 24 வயது வரையுள்ள இளைஞர்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். நடப்பு 2ஆம் சுற்றில் ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் அதிகபட்சம் 3 நிறுவனங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையராக நேற்று பொறுப்பேற்ற திரு கியானேஷ் குமார் இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்திய அரசியல் சாசனம், தேர்தல் சட்டங்கள் மற்றும் சட்ட விதிகளுக்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் எப்போதுமே மக்கள் பக்கம் இருப்பதாக நாட்டு மக்களுக்கான செய்தியில் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் கூறியுள்ளார். வாரணாசியில் 3ஆம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்றுள்ள தமிழக குழுவினர் கங்கை நதியில் புனித நீராடி பழங்கால கோவில்களில் வழிபாடு நடத்தினர். ஆசிரியர் பிரிவு மற்றும் மாணாக்கர் பிரிவின் கீழ் காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்றுள்ள சிலர் தங்களின் அனுபவங்களை எமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டனர். ஈரோட்டிலிருந்து கார்த்திகா, ஆசிரியராக பணிபுரிகிறேன். காசி தமிழ் சங்கம் 3.0வில் காசிக்கு செல்லும் மிக அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பிரயாக்ராஜ், கங்கையில் நீராடுதல், மகா கும்பமேளாவில் நீராடுதல், அயோத்தி, ராமர் ஜென்மபூமி ஆகிய இடங்களுக்கு அழைத்து சென்றனர். வசதிகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஸ்வேதா, பிரயாக்ராஜிற்கு பயணம் மேற்கொண்டோம். மிக பிரம்மாண்டமான கூடாரங்களில் எங்களை வரவேற்று தங்க வைத்திருந்தார்கள். அதன் பிறகு காலை 144 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திரிவேணி சங்கமத்தில் நாங்களும் மிக சந்தோஷமாக குளித்து இறைவனை வணங்கினோம். அதன் பிறகு அயோத்தியாவில் ராமர் கோயிலை அடைந்த பிறகு அங்கு பிரத்யேகமாக எங்களுக்கென்று சிறந்த வரிசை முறையில் உள்ளே அழைத்து சென்றார்கள். சிறப்பான தரிசனம் நடைபெற்றது. டெல்லி முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ள திருமதி ரேகா குப்தாவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருமதி ரேகா குப்தா
பிரதமர் திரு நரேந்திர மோடியின் திறமையான வழிகாட்டுதலின் கீழ் வெற்றிகரமான நிர்வாகம் மூலம் டெல்லி வரலாற்றில் புதிய சாதனை படைக்க சொந்த முறையிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக வாழ்த்து கடிதத்தில் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்தையும், airnews_alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். நாட்டு மக்களின் ஆரோக்கியத்திற்கு அரசு மிகுந்த முன்னுரிமை அளிப்பதாகவும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட குறைந்த செலவுடன் கூடிய சிகிச்சை முறைகள் ஊக்குவிக்கப்படுவதாகவும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் பிரதமரின் சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ சித்திரை திருநாள் மருத்துவ அறிவியல் கழகத்தின் புதிய கட்டிடத்தை அவர் திறந்து வைத்து பேசினார். குறைந்த விலையில் மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கான வசதிகளில் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையில் வித்தியாசத்தை போக்குவதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் கோபி, கேரள சுகாதார அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டாவின் வீடியோ செய்தியும் விழாவில் இடம்பெற்றது. விமான ஓட்டிகளுக்கு மின்னணு பணியாளர் உரிமம் வழங்கும் நடைமுறைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். இது நாட்டின் டிஜிட்டல் புரட்சிக்கு இன்னொரு உதாரணம் என்றும், உலகிலேயே இத்தகைய EPL உரிமங்களை விமான ஓட்டிகளுக்கு வழங்கும் 2வது நாடாக இந்தியா மேம்பட்டுள்ளதாகவும் அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். விமான ஓட்டிகளுக்கான புதிய மின்னணு உரிமங்களால் உரிமம் வழங்கும் நடைமுறைகளும் புதுப்பிக்கும் நடைமுறைகளும் எளிமையாகும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாஹேயில் நேற்று மாலை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்த 18வது காய் கனி மற்றும் மலர் கண்காட்சி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியில் வண்ண மலர்கள் மற்றும் காய்கனிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட பல்வேறு காட்சி பொருட்களும், கொய் மலர்கள், தொட்டி வளர்ப்பு மலர் செடிகள் மற்றும் வீரிய காய்கனி ரகங்களும் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. முன்னணி தோட்டக்கலை நர்சரிகள் இக்கண்காட்சியில் அரங்குகளை அமைத்து விதை, உரங்கள், செடிகள், பழக்கன்றுகள் மற்றும் தொட்டி வகைகளை விற்பனைக்கு வைத்துள்ளன. பார்வையாளர்களை கவரும் வகையில் நீரூற்றுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்த வியாழக்கிழமை வரை 8 நாட்களுக்கு நடைபெற உள்ள நாடகத் தந்தை தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழாவை கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் இன்று மாலை தொடக்கி வைக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் திரு நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் பங்கேற்கிறார்கள். கடலோர காவல்படையின் பயன்பாட்டிற்காக மென்பொருள் அடிப்படையிலான 149 STR ரேடியோக்களை மொத்தம் 1220 கோடி ரூபாய் செலவில் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. கடல்சார் சட்டங்களின் அமலாக்கத்தையும், கடலோர காவல்படையினரின் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளையும், மீன்வள பாதுகாப்பு மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் வலுப்படுத்துவதாக இந்த நவீன சாதனங்கள் அமையும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லை காவல் பணிகளை ஒருங்கிணைப்பாக மேற்கொள்வது தொடர்பாக இந்திய வங்கதேச எல்லை காவல் படைகளுக்கு இடையே தலைமை இயக்குநர்கள் நிலையில் புதுடெல்லியில் நடைபெற்ற 55வது கூட்டம் இன்று முடிவடைந்தது. எல்லையின் குறுக்கே ஊடுருவல், கடத்தல் மற்றும் இதர குற்றங்களை தடுப்பது குறித்தும், எல்லையில் வேலி அமைப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ICC சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் தொடரில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே இன்று துபாயில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் ஆடிய பங்களாதேஷ் அணி 49.4 ஓவர்களில் 228 ரன்னுக்கு ஆட்டம் இழந்து இந்தியாவிற்கு 229 ரன் என்னும் வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது. இத்தொடரில் ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி வரும் 23ஆம் தேதி நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லி முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ள திருமதி ரேகா குப்தாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இளைஞர்களுக்கான பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டத்திற்கு 2ஆம் கட்டமாக மீண்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. நாட்டு மக்களின் ஆரோக்கியத்திற்கு அரசு மிகுந்த முன்னுரிமை அளிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாஹேயில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்த 18வது காய்கனி மற்றும் மலர் கண்காட்சி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.